Good evening all. இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு intraday stock selection method ஒரு நல்ல ஒரு இன்கம் வர மாதிரி நல்ல ஹை அக்யூரசி intraday stock selection method பத்தி ஒன்று பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 இண்டிகேட்டர் முக்கியமா அப்படிங்கறது பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒன்னு VWAP. இப்போ VWAP மட்டும் வச்சு நம்ம VWAP கான்செப்ட் வச்சு அதோட பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன்ல நம்ம வந்து என்ட்ரி VWAP அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வால்யூம் பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான இண்டிகேட்டர் ஆக்சுவலாக. அதை மட்டும் வச்சு இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அதோட கான்செப்ட் வச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ஃப்ரீ கோர்சஸ் ப்ளஸ் நம்ம சப்போர்ட் அது போக இந்த ஸ்கேனர் இப்போ பார்க்க போகிற ஸ்கேனரும் இதுலேயே இருக்குது. அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டீட்டெயில்டாக இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத லைனாக வந்துட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஸோ ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்பாட் ஸ்கேனர் செக்ஷனில் நமக்கு இந்த ஸ்கேனர் இருக்குது, VWAP பிரேக் அவுட்னு சொல்லிட்டு. VWAP பிரேக் அவுட்டில் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்க இதை கான்செப்ட் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதை எப்படி என்ன மாடிஃபிகேஷன் இதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா VWAP பிரேக் அவுட், சரிங்களா. இப்போ VWAP அப்படிங்கிறது நமக்கு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். அதாவது இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரேடிங் வால்யூமை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கும். கீழே வால்யூம் பார்ஸாக இருக்கும்ல, அது வால்யூம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி கிட்டலாம் இந்த VWAP கிட்ட வந்ததுன்னா நம்ம வந்துட்டு பவுன்ஸ் ஆகி நல்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ சில டைம் என்ன அப்படின்னா எல்லா டைமும் நமக்கு VWAP டச் பண்ணி பவுன்ஸ் ஆகாது பெருசாக. சில டைம் என்ன ஆனால் VWAP பண்ணி VWAP சுற்றியே கன்சால்டேஷனாக. இப்போ VWAP லைன் இங்கே இருக்குன்னா ப்ரைஸ் வருதுன்னா VWAP லைன் சுற்றியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஒன் டே கண்டினியூஸாக ஃபுல்லாக இதாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் அப்படின்னா இந்த VWAP பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம் ஆக்சுவலாக, சரிங்களா. இதுதான் மெயின் கான்செப்ட். VWAP பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். இதில் நம்ம நிறையா டைம் நம்ம வந்துட்டு ஸ்டாக் ரொம்ப தூரத்துலேருந்து VWAP கிட்ட வந்ததுன்னா பவுன்ஸ் ஆகும். பட் சில டைம் பவுன்ஸ் ஆகாமல் நமக்கு இங்கேயே ட்ரேட் ஆகிடுனா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுப்போம், ஒரு மினிமம் டார்கெட்டாவது கொடுப்போம். அதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் VWAP பற்றி ஒரு இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி இது அப்படிங்கிறத பார்க்கலாம். VWAP இஸ் அ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டர் யூஸ் டு கால்குலேட் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் இட்ஸ் ட்ரேடிங் வால்யூம், சரிங்களா. அதாவது ஷேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் ட்ரேடிங் வால்யூம். இட் இஸ் அ வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த டெய்லி ஹை டெய்லி லோ க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்டாக் வித் த ட்ரேடிங் வால்யூம் யூஸ்ட் அஸ் த வெயிட். ஸோ அந்த மல்டிபிள் இது வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப இன்டெப்த்தாக இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ரொம்ப இந்த கேல்குலேஷனுக்குள்ளேலாம் நம்ம போக தேவையில்லை. VWAP கேன் பி யூஸ்ட் அஸ் அ ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டராகவும் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்டில் போகுதுன்னு வைங்க, VWAP கீழே இருக்குன்னா எப்பப்போ இதை டச் பண்ணிவிட்டு நமக்கு திருப்பியும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஸ் வெல் அஸ் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். It is calculated by taking the sum of daily product of the price and volume divided by the volume sum of volume for the period. ஸோ அந்த கேல்குலேஷனுக்குள்ளே நம்ம டீப்பாக போகவில்லை. இது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டாக் மார்னிங்கே ஒரு ப்ரீவியஸ் டே ஆர் வீக் ஹை பிரேக் ஆச்சுன்னா VWAP ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதை டச் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலான்னு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோன்னா ப்ரீவியஸ் டேயில் ஃபுல்லாக VWAP சுற்றியே ட்ரேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே VWAPலேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எடுக்க. இப்போ இந்த ஸ்கேனரை பார்க்கும்போது நமக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேனரில் நமக்கு நிறைய ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ May 11 அப்படிங்கும்போது நமக்கு நிறைய ஸ்டாக் வந்துட்டு இருக்குது. இவ்வளோ வந்துட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, சரிங்களா. இது வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்மால் கேஷில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்யூச்சரில் வச்சாலும் சில டைம் நிறையா வரும்.
ஃபியூச்சர்ஸில் வைக்கிற நீங்கள் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு நமக்கு. இவ்வளோன்னா நம்மளால் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா? இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாருங்கள். டெய்லி க்ளோஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டெய்லி வால்யூம் டெய்லி VWAP இன்ட்டு நம்பர் 1.002. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லி க்ளோஸ் வந்துட்டு ஒரு 400 இருக்குன்னு வைங்க. சரிங்களா? டெய்லி க்ளோஸ் பார்த்திங்கன்னா 400 இருக்குது. டெய்லி க்ளோஸ் 400 ஷுட் பி லெஸ் தேன் ஈக்குவல் டு டெய்லி VWAP இன்ட்டு நம்பர் 1.002. இப்போ டெய்லி VWAP பார்த்திங்கன்னா ஒரு 401 ரூபா இருக்குது இன்ட்டு 1.002. ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 401.802 அப்படி. அப்போ 400 should be less than இந்த VWAP இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டெய்லி VWAP ஒரு வேல்யூ இல்லை. இப்போ இது என்ன கான்செப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த டெய்லி க்ளோஸ்லேருந்து ஒரு பெருசாக ஒரு மூவ் இருக்குது, அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும், அப் சைடு சரி டவுன் சைடு ஷுட் பி லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் அப்படிங்கிற கான்செப்டில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் அந்த VWAP வேல்யூ வச்சு, இந்த VWAP ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க, அந்த வேல்யூ இது இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் இதிலேருந்து ரொம்ப பெருசாகவும் மேலே போயிருக்காது, ரொம்ப பெருசாகவும் கீழே போயிருக்கு. இதை சுற்றியே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ VWAP சுற்றியே இருக்குது ப்ரைஸு அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம இதை வந்துட்டு பிரேக் பண்ணும்போது எடுப்போம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி க்ளோஸ்க்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம், 1 day ago க்ளோஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 day ago VWAP இன்ட்டு இது போட்டுக்குங்க. டெய்லிக்கு பொதுவாக 1 day போட்டுக்குங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 day போட்டுங்க. இப்போ ப்ரீவியஸ் டேயில் இந்த கான்செப்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த டேயில், இந்த டுடேயில் பர்டிகுலர் டேயில் நமக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா, டெய்லி க்ளோஸ் கிராஸ்ட் அபோவ், எப்பப்போ நமக்கு கிராஸ்ட் அபோவ் 1 day ago ஹை, டெய்லி ஹை விட ப்ரீவியஸ் டே அகோ ஹை. இப்போ ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு VWAP இங்கே இருக்குது, ஸ்டாக் இங்கே சுற்றியே இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டேயில் ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு 15 minutes வச்சுக்கோங்க. டெய்லி இல்லை, இது வந்துட்டு லேட்டஸ்ட் ஒரு 15 minute கேண்டில், ஒரு 15 minute கேண்டில், அதாவது லேட்டஸ்ட் க்ளோஸ் இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டேயில் 15 minute க்ளோஸ் கிராஸ்ட் அபோவ் 1 day ago ஹை. இது மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? இது கீழே கட்டாச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணுவோம். அது வந்துட்டு இன்னொரு தனி இண்டிகேட்டராக வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிற போது. இப்போ